வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சோஃபியா நிகழ்ச்சியை காணுகின்ற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, எங்களுக்கு சமீபமாக இருப்பவரே, நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாதவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்களுக்கு சமீபமாக இருந்து அப்பா, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவரே, எங்களை ஆற்றுகிறவரே, தேற்றுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, இன்றைக்கு அநேக தம்பிமார் தங்கைமார், நான் உள்ளம் உடைந்து போய் இருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிட யாருமே இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. என்னுடைய உடைந்த உள்ளத்தின் காயத்தை ஆற்ற யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற வாலிப தம்பி தங்கைமார் உண்டு. இன்றைக்கு உடைந்து போயிருக்கின்ற என்னுடைய உள்ளத்தின் காயத்தை ஆற்ற யாருமே இல்லையே என்று ஏங்குகின்ற வாலிப தம்பி தங்கைமாரே, God is close to your broken heart. ஆமாம், இன்றைக்கு கர்த்தர் நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத ஆண்டவர், உடைந்து போயிருக்கின்ற உன்னுடைய உள்ளத்தின் அருகிலே அவர் வந்து நிற்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமாம், நொறுங்கி போய் இருக்கின்ற, இன்னைக்கு என் உள்ள உடைஞ்சு போயிட்டுன்னு சொல்கிற உங்களுடைய இருதயத்துக்கு பக்கத்தில், ஆமாம் உங்கள் பக்கத்தில் தான் கர்த்தர் சமீபமாக அவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உள்ளத்தை உடைக்கிறவரும் காயப்படுத்துகிறவரும் அல்ல. பிசாசானவன் தான் உள்ளத்தை உடைத்து போடுகிறான், அவன் காயப்படுத்திடுறான். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, காயங்களை கட்டுகிறவர். டெவில் broke your heart, God heals your heart. பிசாசானவன் உங்கள் உள்ளத்தை உடைத்து போட்டிருக்கிறான், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் அந்த காயங்களை அவர் கட்டுகிறவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கின்ற, பள்ளியிலே படிக்கின்ற இளம் பிராயத்தினர், என் உள்ளம் உடைஞ்சு போய் இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இருக்கலாம். பல சூழ்நிலைகளினால் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய காயங்களை அவர் கட்ட வல்லவராக இருக்கிறாரு. வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, என்னுடைய காயங்களை கர்த்தர் கட்டுவார். நொறுங்கி போயிருக்கின்ற இருதயத்தை கர்த்தர் அவர் சரி செய்வார். இன்றைக்கு அநேக காரியங்கள்னால உள்ள உடைந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதிலே ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நம்ம வேத வசனங்கள் மூலமாக நம்ம தியானிக்கலாம். முதலாவது, பெற்றோரால் உள்ளம் உடைந்துள்ள பிள்ளைகள். சில பிள்ளைங்க சொல்வதுண்டு, ஐயோ எங்கள் அப்பா அம்மா என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காங்க, அவங்க என்னை காயப்படுத்திடுறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க என்று சொல்லுகின்ற பிள்ளைகள் உண்டு. பெற்றோருடைய வார்த்தையினாலே இன்றைக்கு உடைந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆண்டவர் கட்டுவார். அவர் நொறுங்குண்ட இருதயமாகிய உங்கள் பக்கத்தில் அவர் வந்து நிற்கிறார். சில வாலிப தம்பி தங்கைமார் சொல்வதுண்டு, எங்கள் அப்பா அம்மா நான் வாழணும்னு நினைக்கிறபடி அவங்க விடுறதில்லையே, என் இஷ்டத்துக்கு விடுறதில்லையே, ரொம்ப கடினமாக நடத்துகிறாங்க, ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்களே, இது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். உங்கள் பெற்றோர் ஏன் உங்களை அப்படி நடத்துகிறாங்க தெரியுமா? அவங்க பட்ட கஷ்டத்தை, அவங்க வாலிப பிராயத்தில் பட்ட கஷ்டத்தை நீங்கள் பற்றக்கூடாது என்பதற்காக தான் அவங்க உங்களை கடினமாக நீங்கள் நல்ல வழியில் வந்துடணும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடணும் என்று அவர்கள் நடத்துகிறார்கள். உங்கள் மேலே வைத்திருக்கின்ற வெறுப்பினால் அல்ல, உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பினால் அவங்க உங்களை கடினமாய் அவங்க நடத்துகிறாங்க. அவங்க பட்ட அவமானத்தை நீங்கள் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உங்களை அவங்க நடத்துகிறார்கள். சில வாலிப தம்பி தங்கைமாருக்கு அவங்க அப்பாவை பார்த்தா அல்லது அம்மாவை பார்த்தா வெறுப்பு வருவதுண்டு. ஆனால் உண்மையிலேயே உங்கள் அப்பா அம்மா அவங்க மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறாங்க. நம்ம நிறைய வேளைகளில் நம்முடைய அப்பாக்களை குறித்து தவறாக நினைத்து விடுவோம். ஆனால் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வாழ்வின் முன்னேற்றத்திற்காக அவர் பாலமாக அவர் இருக்கிறவர். அவர் ஒருவேளை நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமக்கிறவர். நம்ம நல்ல உடையை உடுத்திருக்கும் பொழுது அவர் கிழிந்த கந்தையான உடையை உடுத்தியிருப்பார். அவர் நம்ம நல்ல விஸ்தாரமான இடத்துல படுக்கணும்னு சொல்லி அவர் சுருங்கின இடத்துல அவர் படுத்திருப்பார். அவர் ஒருவேளை நம்ம நல்ல உணவு உண்ணணும்னு சொல்லி அவர் அநேக காரியங்களை அவர் தியாகம் செய்கிறவராக இருப்பார். ஒருவேளை இந்த அப்பா அம்மாவுடைய தியாகம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மகிட்ட சொல்லுவதில்லை.
ஆனால் அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள். அவங்க ஒருவேளை பல கஷ்டங்களை பட்டாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கின்ற ஜீவன் தான் நம்ம அப்பாவும் அம்மாவும். அதனால தான் சீனாவில் பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பிள்ளைகள் அவங்க பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க பெற்றோர் வேலை பார்க்குற இடத்துல போய் அதை வீடியோவாக எடுத்து அந்த பிள்ளைங்க படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் அந்த பெற்றோர் படுகின்ற பாடு, இந்த பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு வரணுங்கக்காக அவங்க செங்கல் சுமைப்பது, மூடை சுமைப்பது, அவங்க படுகின்ற வேதனைகளை அந்த இடத்துல காண்பிக்கிறாங்க. இதை பார்க்கின்ற பிள்ளைகள் கதறி அழுறாங்க, ஐயோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்காக எவ்வளவு அவங்க பாடுபடுறாங்க, அதனால நான் உண்மையாக படிப்பேன்னு சொல்லி மற்ற வேண்டாத சிந்தனைகள்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளைங்க மேலே நல்ல நிலைமைக்கு வருவதற்காக அவங்க பாடுபடுகிறார்கள். நம்முடைய பள்ளிக்கூடங்களிலும் கூட நம்முடைய பெற்றோர் படுகின்ற பாடுகளை, அவங்க பிள்ளைகளுக்காக செய்கின்ற தியாகங்களை வீடியோவாக எடுத்து அதை போட்டால் கட்டாயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சமாகிலும் இந்த பெற்றோர் படுகின்ற அந்த பாடை குறித்து, அந்த வேதனை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வேதாகமத்திலும் கூட உரியாவின் மனைவியை குறித்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் இந்த உரியாவின் மனைவியாக இருந்த பத்சேபால் அவங்க வந்து தாவீது ராஜாவுக்கு அவங்க மனைவியாகிறாங்க. எப்போ அப்படின்னா இந்த உரியா மரித்த பின்பு தாவீது ராஜாக்கு அவங்க மனைவியாயிடுறாங்க. ஆனால் அரண்மனையில் வந்துட்டப்புறம் அவங்க பல அவமானங்களை, பல நிந்தைகளை, பல சூழ்நிலைகளை, துன்பங்களை அவங்க கடந்து வர வேண்டி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இந்த சாலமோன் என்கின்ற தன்னுடைய மகனை அவங்க ரொம்ப பாதுகாத்து ஞானத்தை சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் அவங்க மகனுக்கு சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் தான் பட்ட கஷ்டத்தை தம் பிள்ளை பற்றக்கூடாது என்பதற்காக இந்த 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் ராஜாவின் இடத்துல போய், தாவீது ராஜாவின் இடத்துல போய் இந்த உரியாவின் மனைவி சொல்றாங்க, நீங்க மரிச்ச பின்பு எனக்கும் என்னுடைய பிள்ளையும் இந்த அரண்மனையில் நாங்க வந்து அவமானத்தை அல்லது நிந்தையை, பாவமுள்ள சூழ்நிலையில் நாங்கள் பெயர்வோம். அதனால நீர் எனக்கு ஆணை இட்டபடியே உங்கள் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளை இந்த தேசத்துக்கு ராஜாவாக வருவதற்கு இந்த அவமானம் எல்லாம் நீங்கி என் பிள்ளை ஒரு உயர்ந்த இடத்துல வரணும் என்று சொல்லி அவள் வேண்டிக் கொள்கிறாள். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 28, 29வது வசனத்தில் தாவீது ராஜா என்ன செய்கிறாருன்னா, இந்த பத்சேபாலை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, உன்னுடைய மகனை சாலமோனை நான் எல்லா ஜனங்களும் காண நான் அரசனாக அவனை அபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் நியமிக்கிறேன் அப்படின்னு நான் ஆணையிட்டபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த பத்சேபால் பல துன்பங்களை, பல அவமானங்களை அவங்க சந்திச்சிருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகனுக்கு அது வரக்கூடாது என்பதில் அவங்க கவனமாக இருந்தாங்க. சாலமோன் ஒரு பெரிய ராஜாவாக மாறினார். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே, உங்களுக்காக உங்கள் அம்மா அப்பா படுகின்ற பாடுகள், துன்பங்களை பார்த்து இன்றைக்கு நீங்கள் கசந்து கொள்றீங்களா? உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நீங்கள் கசந்து கொள்ளாதீங்க, அவங்க மேலே அன்பு வைங்க. உங்களுக்கு நன்மை செய்யும் தகப்பன் தாய் குறித்து நீங்கள் எரிச்சல் அடையாதீர்கள், அவர்களை கசந்து கொள்ளாதீங்க, அவங்க மேலே அன்பு வையுங்கள். எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உடைஞ்ச உள்ளத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் உடைஞ்ச உள்ளத்தின் பக்கத்தில் தான் வந்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, காயத்தை ஆற்றும் விதமாக சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மாவை நேசிங்க, உன் தகப்பன் தாயை கனம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காட் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் புரோக்கன் ஹார்ட். 2வதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ பாவத்தில் இல்லாட்ட அந்த பிரச்சனையில் நான் சிக்கிக்கிட்டேனே என்று சிக்கி தவிக்கின்ற உடைந்த உள்ளத்தோடு இருக்கின்ற உங்கள் இருதயத்தின் பக்கத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா சமீபமாக இருக்கிறாரு. அவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறாரு உங்களை விடுவிக்கும்படியாக. இன்றைய நவநாகரிக உலகத்தில் தொழில்நுட்பத்தால் அதில் சிக்குண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் அதிகம். மொபைல் கையில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், மொபைலை பார்க்கும் பொழுது ஒரு அழகு, ஆனால் மொபைலிருந்து வெளியில் வந்ததும் சோகமாக தங்களுடைய முகத்தை வைத்துக் கொள்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கு மனிதர்களுடைய உணர்வுகளை கூட பாதிக்கின்ற, அவர்களுடைய சிந்தனையை பாதிக்கின்ற அளவில் இந்த மொபைல் ஃபோன் அல்லது தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருகிறத நம்ம பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோன் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்கி அவங்கள அகல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளில் மொபைல் ஃபோன் இன்றி அமையாததாக இருக்கலாம், ஆனால்
அதிலே சிக்குண்டு தவிக்கிறவர்கள் நிறைய பேர், அதிலேயே இருந்து நேரத்தை வீணடிக்கிறவர்கள், விரயம் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கையே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட ஒருவேளை மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு நீங்கள் ஒருவேளை அதில் இருக்கலாம், ஒருவேளை கேம்ஸ்க்கு அடிமைப்பட்டு நீங்கள் இருக்கலாம், அதிலிருந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் பைபிளில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு கண்ணி தெரிக்க, இன்னைக்கு உங்களை கட்டியிருக்கின்ற அந்த கண்ணி தெரிக்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் கூட வேதாகமத்தில் யாக்கோபு 1:14 நாம் பார்த்தோம் என்றால், அதில் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அவனவன் ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு தவிக்கிறத பார்க்கிறோம். வாலிப தம்பி தங்கையே, நீங்கள் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஏதோ ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ ஒன்றில் நீங்கள் சிக்குண்டு தவிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இல்லை சிக்குண்டு நொறுங்கி போன இருதயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறாரு. நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை அவர் பிரகாசமடைய வைப்பார். படிப்பதற்கு என்று வாங்கிய மொபைல் ஃபோன் இன்றைக்கு மாணவர்கள் கைதியாக இழுத்து செல்லப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த மாணவர்களுடைய கரங்களை, கண்களை, சிந்தையை எல்லாவற்றையும் இந்த மொபைல் ஃபோன் கட்டி போட்டுறது. மாணவர்களுடைய அழிவுக்கு அல்லது அவருடைய வாழ்வின் முன்னேற முடியாதபடிக்கு தடை கற்களாக இந்த மொபைல் ஃபோன் மாறிவிடுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு கேம்ஸ் அல்லது ஏதோ ஒரு சிந்தையை அங்கே தூண்டுகின்ற ஒரு உணர்வுகளை கொடுத்து மேலும் மேலும் அடிமைப்படுத்தி விடுகிறது. ஆனால் இந்த மொபைல் ஃபோனை தேவைக்கு மாத்திரம் அளவாக பயன்படுத்தி அல்லது சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குரிய காரியங்களை சிந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அதே போல் மேம்பாடு அடைவதற்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும். சிம்சோன் என்கின்ற வாலிபனை நம்ம பைபிளில் பார்க்கிறோம். அந்த சிம்சோனுடைய உயர்வுக்கு தடையாக இருந்தது என்னன்னா, அவன் கண்களின் இச்சை தான். அவன் கண்கள் தான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ஒருவேளை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கு கண்களுக்கு தான் அவைகள் இனிமையாக அமைகிறது. இந்த சிம்சோனை நம்ம பார்க்குறோம். அவன் தெளிலால் பார்த்த உடனே அவன் கண்களுக்கு ரொம்ப இனிமையாக தெரிகிறாங்க. அதனால அவன் பின்னாலே அவர் போயிடுறாரு. ஆனால் ஒரு நாளிலே அவர் கண்கள் பிடுங்கப்பட்டதாக அங்கே காணப்படுகிறது. ஒரு நாளில் இந்த சிம்சோன் அந்த தெலீலால் மடியிலே படுத்து கிடந்துடுறாரு. இன்றைக்கும் கூட சிலர் மொபைல் ஃபோன்லேயே படுத்து கிடக்கிறாங்க, மொபைல் ஃபோனோடவே உருளுகிறார்கள். இன்றைக்கு அதே போல தான் சிம்சோனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு அவர் இருந்தார். ஆனால் சிம்சோனுடைய வாழ்வின் முடிவிற்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிட்டு, ஆனால் ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் பக்கத்திலே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வேதமே விளக்கு, வேதமே சத்தியம், உம்முடைய வேதம் என்னை விடுவிக்குமேப்பா, இன்றைக்கும் கூட உம்முடைய வேதத்தை நான் தியானித்து தீமை விட்டு நான் விலகுவேன் என்று சொல்லி விலகி வருகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரு. நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஐயோ, இந்த மொபைல் ஃபோனை பார்த்ததுனால நான் சிக்குண்டு தவிக்கிறேன், அல்லது இந்த இதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கா? கர்த்தருடைய வசனம் அது மகிழ்ச்சியை தரும், நித்திய பேரின்பத்தை தரும். இன்றைக்கும் கூட நொறுங்கி போய் உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கின்ற வாலிப தம்பி தங்கையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சரி இதுக்கு முன்னால் நீ அடிமைப்பட்டிருந்ததெல்லாம் சரிதான், ஆனால் உன்னை விடுவிக்க நான் இருக்கிறேன், ஆண்டவராகிய நான் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை விடுவிக்கிறவராக அவர் இருக்கிறார். God is so closer to your broken heart. வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் எனக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறாரு. இன்னைக்கு நான் அவரை நோக்கி பார்த்துருக்கிறேன், அவர் என்னை விடுவிக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னை யாரும் புரிஞ்சுக்கிடலையே என்று சொல்லி உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிறவர்களுக்கும் கூட கர்த்தர் அவர் சமீபமாக இருக்கிறாரு. என்னை யாரும் புரிஞ்சுக்கிடலை, நான் நல்லது செஞ்சாலும் அது எனக்கு தீமையாக முடிஞ்சிருது, நான் நல்லது செஞ்சாலும் அதை தீமையாகவே மற்றவங்க பார்க்குறாங்களே என்று சொல்லுகிற நபராக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் பரம தகப்பன் நீங்கள் செய்த நன்மையை அவர் ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு,
கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு வேடிக்கையான கதை உண்டு. ஒரு வீட்டில் ஒரு அருமையான நாய்க்குட்டியை வளர்த்தாங்க. அது மிகவும் பாசம் உள்ளதாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு சுட்டி குழந்தை, ஒரு பெண் குழந்தை அப்படியே விளையாண்டுட்டு இருந்தா. ஆனால் அவள் படிக்கட்டில் இருந்து விளையாடும் பொழுது கீழே விழுவதற்கு கால்கள் தடுமாறி விழப்போகிற நேரத்தில் இந்த குட்டி நாய்க்குட்டி அந்த குழந்தை விழுந்துடக்கூடாதே என்கின்ற நல்ல எண்ணத்தோடு அந்த குழந்தையுடைய கையை அப்படி கவ்வி பிடித்து காப்பாற்றியது. இதை பார்த்த பெற்றோருக்கு, அந்த குழந்தையின் பெற்றோருக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. ஐயோ, என் பிள்ளைய இந்த நாய் கவ்விட்டே கடிச்சுவிட்டே என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டார்கள். அந்த நாயை கொண்டு போய் அவங்க இந்த நாயை ப்ளூ கிராஸ் நிறுவன திட்டத்தில் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த நாய் அங்கே சோகமாக உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ அதே இடத்துல இருந்த இன்னொரு நாய் கேட்டுச்சு, என்ன நாயே நீ ரொம்ப சோகமாக இருக்கிறே என்று சொன்ன பொழுது அந்த நாய் கவலையாக சொல்லிச்சான், நான் நன்மையை தான் செஞ்சேன், ஆனால் இந்த மனிதர்கள் புரிந்துக்கிட்டலையே. அந்த குழந்தை கீழே விழுந்திருந்தா உயிரே போயிருக்கும். நான் அந்த குழந்தை கீழே விழுந்துடக்கூடாதேன்னு சொல்லி என் வாயினால் கவ்வி அந்த குழந்தைய நான் காப்பாற்றினேன். ஆனால் இந்த பெற்றோர் என்னை புரிஞ்சுக்கிடலையே, இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களேன்னு சொல்லிச்சான். அப்போ பக்கத்தில் இருந்த அந்த நாய் இன்னொரு நாய் சொல்லிச்சான், இங்கே பாரு, இனிமேல் நீ நன்மையே செய்யாத, இந்த மனிதர்களே இப்படி தான் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் இந்த காப்பாற்றின குட்டி நாய் சொல்லிச்சான், இல்லை இல்லை, நான் நன்மை செய்வேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி நான் நன்மை செய்வேன். இந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறாருன்னு சொல்லி நான் நன்றி உள்ள மிருகமாக இந்த உலகத்தால் பார்க்கப்படுகிறேன், அதனால் நான் நன்மை செய்வேன்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சான். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே, நீ செய்வது நன்மை தான். நீ நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உன்னை பார்த்து சிலர் கேலி பண்ணலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், நீ உடைஞ்ச உள்ளத்தோடு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீ நன்மை செய்யும்படியாக தான் உன்னை படைச்சிருக்கிறாரு. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேத வசனம் சொல்லுகிறது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு சூழ்நிலையும் கூட என்னை யாரும் புரிஞ்சுக்கிடலையே என்று சொல்லுகின்ற வாலிப தம்பி தங்கைமார் அதிகமாக உண்டு. அது எந்த சூழ்நிலை தெரியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மகன் இருக்கிறான், 2 மகன் ஒரு தகப்பனுக்கு இருக்கிறாங்க. அதில் இளைய மகன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அப்பா அவனுக்கு நன்மையே செஞ்சாலும் அவன் புரிஞ்சுக்கிடவே இல்லை. அப்பா விட்டு பிரிஞ்சு போகணுன்னே நினைக்கிறான். அப்பாட்ட சண்டை போட்டு தன்னுடைய சொத்தை வாங்கிட்டு அவன் தூர இடத்துக்கு அவன் போயிடுறான். அவன் நண்பர்களை நம்பி போயிடுறான். அவனுக்கு அந்த வாலிப பிராயத்தில் சுற்றி இருக்கிற இன்பங்களும் மற்றதும் அவனுடைய தகப்பனுடைய அந்த அன்பை மறைச்சிருது. அவன் போய் என்ன செய்கிறான்னா தவறு செய்துடுறான். அவனுடைய நண்பர்கள் அவனை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. கடைசியில் பன்னியை மேய்க்கின்ற சூழ்நிலை அவனுக்கு வருகிறது. பன்னி சாப்பிடுகின்ற அந்த தவிட்டை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வருகிறது. அப்போ அவன் நொறுங்கி போயிடுறான். ஐயோ, எங்கள் அப்பாவுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிடாமல் இருந்துட்டேனே, நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நான் இப்போ இப்படி இருக்கிறேனே, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரருக்கு கூட சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு உண்டு, ஆனால் எனக்கு இல்லையே, நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறேனே அப்படின்னு அவன் உட்கார்ந்துருந்தான். அப்படி உட்கார்ந்துருக்கிறப்ப தான் அதில் வசனம் அருமையாக சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த போது. ஒருவேளை இன்றைக்கு உடைஞ்ச உள்ளத்தோட வாலிப தம்பி தங்கையே நீ இருக்கிறியா? உங்கள் அப்பா அம்மாட்ட அவங்க அன்பு புரிஞ்சுக்கிடாம, இல்லாட்ட ஏதோ ஒரு சூழ்நிலை பாவத்தில் விழுந்து என்னால் எலும்பு முடியலன்னு உட்கார்ந்துருக்கியா? இன்னைக்கு அந்த வசனத்தின்படி உனக்கு புத்தி தெளிந்து நீ எழும்பு அந்த இடத்துல இருந்து. ஒருவேளை பாவத்தில் விழுவது ஒருவேளை ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம், ஆனால் எழும்ப கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு உங்களை எழும்ப சொல்கிறாரு. அந்த தம்பி என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து எழும்புனான். அவன் எழும்பி சொன்னான், எங்கள் அப்பாட்ட நான் திருப்பி போவேன். அப்பா, உங்கள் வேலைக்காரர் ஒருத்தராக கூட என்னை வச்சுக்கோங்கப்பா, உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லை, ஆனால் நீங்கள் என்னை வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி அவன் எழும்புனான். அவங்க அப்பாவுடைய இல்லத்திற்கு அவன் தயங்கி போனான். ஆனால் தயங்கி போன அந்த மகனை அந்த தகப்பன் கையை விரித்து அவர் அழைச்சார், ஓடி வந்தார், கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவன் சொன்னாப்பா, உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லை, அப்பா உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனை வேணாலும் என்னை வச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அந்த அப்பா கட்டி பிடிச்சிக்கிட்டே சொன்னாரா, நீ மரித்த இப்போ உயிரோடு வந்துட்டப்பா, நீ காணாமல் போன இப்போ காணப்பட்டுட்ட, நீ இந்த வீட்டுக்குள்ளே நீ பிரவேசி, உனக்கு குளிப்பாட்ட நான் சொல்கிறேன், உனக்கு புதிய வஸ்திரத்தை தாரேன், முத்திரை மோதிரத்தை தாரேன், பாதரட்சை தாரேன்னு சொல்லி அவனை அலங்கரித்து அழகு பார்த்தாரு. இன்றைக்கும் கூட நொறுங்கி போன இருதயத்தில் இருக்கின்ற வாலிப தம்பி தங்கே,
நீ உங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு உட்காந்துருக்கிறியா? இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாட்ட நீ போ, அப்பா அம்மாட்ட போ. உங்கள் அப்பா அம்மா உன்னை அணைச்சிக்கிடுவாங்க. நீ ஒருவேளை தவறு செய்த சூழ்நிலையில் இருக்கலாம். இன்றைக்கி எழும்பி உங்கள் அப்பா அம்மாட்ட போ, நீ மன்னிப்பு கேளு. ஆண்டவர் நொறுங்கி போன உன் இருதயத்தை அவர் கட்டுவார். உன் பக்கத்தில் அருகில் இருந்து காயங்களை ஆற்றும்படியாக இதை சொல்கிறாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் தாயே, உங்கள் பிள்ளை தப்பு செஞ்சுட்டுன்னு ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? பேசாமல் இருக்கீங்களா? அப்படி செய்யாதீங்க. இன்றைக்கு மன்னிக்கின்ற அப்பா அம்மா தேவை. இன்றைக்கு பிள்ளைகளை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்கின்ற தகப்பன் தாய் தேவை. இன்றைக்கி அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளை குறித்து ஏதோ ஒரு உடைஞ்சு போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் காயத்தை கட்டும்படியாக சொல்கிறாரு. நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு முத்திரை மோதிரத்தை கொடுப்பார், பாதரட்சை கொடுப்பார், அழகு பார்ப்பார். அவன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான். ஒருவேளை அந்த தகப்பன் வெறுத்து ஒதுக்கியிருந்தா திருப்பி அவன் பண்ணி மேய்க்க போயிருப்பான். ஆனால் அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டதுனால தான் அவன் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தான். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இடம் கொடுங்கள். உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்கள். நொறுங்கி போய் உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் இருக்கலாம். உங்கள் இருதயம் உடஞ்சிருக்கலாம். உங்கள் காயத்தை ஆற்ற முடியாத ஆண்டவர் சொல்கிறார். அவங்களை ஏற்றுக்கிடுங்க. அவங்களை ஆண்டவர் உருவாக்குவார், உருமாற்றுவார். உடைந்து போன இடத்துல இருக்கின்ற வாலிப தம்பி தங்கே, இன்றைக்கி நீங்கள் எழும்புங்க. புத்தி தெளிந்து நீங்கள் எழும்புங்க. உங்களை ஆண்டவர் உருவாக்குறாரு. உடைந்து போயிருக்கின்ற வாலிப தம்பி தங்கையே, புத்தி தெளிந்த இருதயம் உனக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. உடைந்து போயிருக்கின்ற தகப்பன் தாயே, ஏற்றுக்கொள்ளுகின்ற மன்னிக்கின்ற இருதயமுடைய தகப்பன் தாய் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கும் கூட நொறுங்கி போயிருக்கின்ற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உன் இருதயத்துக்கு சமீபமாக இருக்கிறேன், உன் காயத்தை ஆற்றுவேன்னு சொல்லி. எப்படி கிறிஸ்து நமக்கு மன்னித்தாரோ, மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல் பெற்றோரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளை பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God is very closer to your broken heart. வாலிப தம்பி தங்கிமாரே, கரங்களை எடுத்து இருந்து சொல்லுமா, நான் புத்தி தெளிந்து எழுந்து எங்கள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்பேன். திருப்பி நான் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே நான் கடந்து செல்வேன். பெற்றோரே, உடைந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுடைய கரங்களை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லலாமா, என்னுடைய பிள்ளைகளை நான் மன்னிக்கிறேன். அவங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக அமைவதற்காக அவங்கள நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். என் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். இந்த செய்தியை கேட்ட அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, பெற்றோரே, God is very closer to your broken heart. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நொறுங்கி போயிருக்கின்ற இருதயமுள்ளவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர். இன்றைக்கு நொறுங்கி போயிருக்கின்ற பல சூழ்நிலைகளை நொறுங்கி போயிருக்கின்ற வாலிப தம்பி தங்கிமாருடைய இருதயத்தின் அருகில் நீர் இருக்கிறீர். அவங்க காயங்களை ஆற்றுறீங்க. அதே போல் நொறுங்கி போயிருக்கின்ற தகப்பன் தாயுடைய இருதயத்தின் அருகில் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க காயங்களை ஆற்றுறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத ஆண்டவர், என்னையும் எங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்றும், எங்களுடைய காயங்களை ஆற்றி அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க, இன்னும் அதிகமாக அப்பா உம்முடைய சித்தத்தை நாங்கள் உணர்ந்து செயலாற்ற நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இன்றைக்கு இதை பார்த்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா நொறுங்கி போன இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் காயம் கட்டப்பட நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, பெற்றோரே, God is very closer to your broken heart. ஆமாம், நம் ஆண்டவர் நொறுங்குண்ட அல்லது உடைந்து போயிருக்கின்ற நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்ற நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறார். God bless you. சிற்றின்ப ஆசைகள் உன்னை என்ன செய்திடும்? உள்ளத்தில் வலிமை உள்ளவன், உலகை ஜெயிப்பவன் நீ. உலகத்தின் சிற்றின்ப ஆசைகள் உன்னை என்ன செய்திடும்? உள்ளத்தில் வலிமை உள்ளவன், உலகை ஜெயிப்பவன் நீ. ஒளிமயமா இயேசுவின் கையில் நீ இருப்பதால் எந்த நாளும் இன்பமே. இளைஞனே எழுந்திரு,
சரிசமம். மனதில் துணிவு கொண்டவன், மலையை தகர்ப்பவன் நீ. மலை போல் எழும்பும் நதிகளும் உனக்கு முன்னே சரிசமம்.